தியான பகுதியை கொண்டு வருகிறார். டொரண்டோ நகரத்தில் இருந்து ஒருவர். அவரை அழைப்போமா? பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் லெசி பிரதர். தியான பகுதியை கொண்டு வருகிறார். லெசி பிரதர் கேக்குதா? நான் கேட்கிறது. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். தியான பகுதி நேரம் கொண்டு வாருங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். கேட்கிற நாங்களும் அந்த வேதாகமத்தின் பொக்கிஷங்களை அறிந்து கொள்ள இப்பொழுது உங்களுடன் ஒப்புக் கொடுக்கிறேன். தொடருங்கள். ஆமேன் 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 ஆமேன். நாளிலும் இங்கே கர்த்தருக்கும் சீமோன் பேதுருக்கும் நடைபெறுகிற ஒரு சம்பாஷணை எடுத்து வருவோம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறதை போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். லூக்கா 22, 31, 32. எங்களுக்கு என்ன கூறுகிறது இந்த வசனம்? நாங்கள் கூட கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம், கர்த்தரை விசுவாசிக்கிறோம். எங்களுடைய விசுவாசத்தை கொண்டு, கர்த்தர் வந்த அந்த விசுவாசத்தை கொண்டு கர்த்தரை அறியாதவர்களை ஸ்திரப்படுத்த வேண்டும். அவர்களை கர்த்தரண்டை கூட்டி வர வேண்டும். அவர்களுக்கு ஆறுதல் கூற வேண்டும். அவர்களை வழிநடத்த வேண்டும். ஆமேன். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை அறியாதவர்களுக்காக, பலவீனருக்காக, அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இதோ இயேசுவோட இருந்த சீசர்களில் பிரதானமாக கருதப்பட்டவர் பேதுரு. சீமோன் என்பது அவன் இயேசு கிறிஸ்துவிடம் வருவதற்கு முன்பாக அழைக்கப்பட்ட பெயர். பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா பேதுருவை இயேசுவிடம் அழைத்து வந்த போது அவனுக்கு இயேசு கேபா என்று பெயரிட்டார். கேபா என்ற கிரேக்க வார்த்தைக்கு பாறை என்று அர்த்தம். அதை மொழிபெயர்த்து பேதுரு என்று அழைக்கப்படுகிறது. பின்பு அவனை இயேசுவிடத்தில் கூட்டி கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். பேதுரு இயேசு கிறிஸ்துவை தீவிரமாக பின்பற்றினான். கிறிஸ்துவுக்காக எதையும் செய்ய ஆயத்தமாயிருந்தான். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை போல பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறான் என்றான். கிறிஸ்துவிற்காக எதையும் செய்ய ஆயத்தமாயிருந்த பேதுருவைத்தான் சோதிப்பதற்காக சாத்தான் உத்தரவு கேட்டார். பழைய ஏற்பாட்டில் யோபுவை சோதிக்கும்படி சாத்தான் தேவனிடத்தில் உத்தரவு கேட்டான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவருமாய் அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர். அவனுக்கு சம்பத்து தேசத்தில் பெருகியது. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீர்களானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கமானோ பாரும் என்றார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். உங்கள் உண்மையையும் உத்தமத்தையும் உறுதிப்படுத்தும்படி சோதிக்க அனுமதி கொடுக்கிறார். எனவே தேவனுடைய அனுமதியை பெறாமல், தேவனுடைய அனுமதி இல்லாமல் சாத்தான் ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையில்
சோதனை கொண்டு வர முடியாது. திரும்பமாக வாசிக்கிறேன். உங்கள் உண்மையும் உத்தமத்தையும் உறுதிப்படுத்தும்படி சோதிக்க அனுமதி கொடுக்கிறார். எனவே தேவனுடைய அனுமதியை பெறாமல், தேவனுடைய அனுமதி இல்லாமல் சாத்தான் ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையில் சோதனையை கொண்டு வர முடியாது. ஆமேன். இங்கு இயேசு சாத்தான் பேதுருவை சோதிப்பான் என்பதையும், சாத்தானின் தந்திரங்களை அறியாத பேதுருவுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்பதையும் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர், பரிந்து பேசுகிறவர். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று ரோமர் 8:26 கூறப்பட்டிருக்கிறது. என் பிள்ளைகளை, நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார் என்று 1 யோவான் 2:1 கூறப்பட்டிருக்கிறது. இயேசு கெத்சமனே தோட்டத்திற்கு ஜெபிக்கும்படி பேதுருவை அழைத்து சென்றார். இயேசுவோடு ஜெபிப்பதற்கு பதிலாக பேதுரு ஜெபம் செய்யாமல் தூங்கிவிட்டான். நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். பேதுரு சோதிக்கப்படும் போது ஜெபிப்பதற்கு பதிலாக உறங்கினான். இது அவனுடைய சோர்வை வெளிப்படுத்துகிறது. உங்கள் பிரச்சனையில் உங்களை சோர்வடைய செய்வதுதான் பிசாசின் தந்திரம். இந்த சோர்வு தேவனை மறுதலிக்க செய்தது. ஆனால் இயேசு அவனுக்காகவும் கெத்சமனே தோட்டத்தில் ஜெபித்தார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் துளிகளாக தரையிலே விழுந்தது என்று லூக்கா 22:44 கூறப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆராதிக்கும் தேவன் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சாத்தான் சுள்ளகினால் பிடைக்க உத்தரவு கேட்டுக்கொண்டு பேதுருவை சோதிக்க ஆரம்பித்த போது இயேசு அவனுக்காக வேண்டுதல் செய்தார். ஆகவேதான் பேதுரு ஆண்டவரை மறுதலித்தாலும் திரும்பவும் மனங்கசந்து அழுது இயேசுவிடம் திரும்பினான். அன்றைக்கு பேதுருக்காக வேண்டுதல் செய்த இயேசு இன்றைக்கும் உங்களுக்காக வேண்டுதல் செய்து பரிந்து பேசுகிறார். அவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து சாத்தானை ஜெயிப்பீர்கள். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார் என்று எபிரேயர் 7:22 கூறுகிறது. அருமையானவர்களே, இன்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுள்ளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை உடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்கு வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்து. லூக்கா 22:31-32 வசனங்கள் கூறுகிறது. ஆமேன். வார்த்தைகளுக்கு கூடாக உங்களுடன் பேசியிருப்பான்னு விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். God bless you. ஆமேன். 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 நன்றி பிரதர். தியான பகுதியிலே அருமையான வெளிப்பாடு.